நம்ம யூசுவலா பண்ற மாதிரி இல்லாம, இந்த மல்லி, புதினா எல்லாம் அரைச்சு சேர்த்து பண்ற பிரியாணியே தனி வாசனை தான். அதே ஃபார்மேட்ல இன்னைக்கு மீல் மேக்கர்ல பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாவது ரெசிபிய தேடிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட அவ்ளோ ருசியா இருந்துச்சு. அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணிய செய்றதுக்கு முன்னாடி அரிசிய நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா அரிசியா இருந்தா இன்னும் வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் வெந்நீல நல்லா 3 தண்ணீல போட்டு அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கர்ல எண்ணெய், நெய் இந்த 2யும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்ததுக்கு அப்புறமா அதுல தயிர், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஊற வச்சிருக்க சோயா பீன்ஸ், பச்சை பட்டாணி, கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துட்டு நெய் சேர்த்து தம்ல வச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்ல வாசனையான சோயா பிரியாணி ரெடி.